பாத்திரத்துக்கு மாற்றி தான் உங்களுக்கு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்ம டேஸ்ட்டாக முட்டைக்கோஸை வச்சு வடை பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. முட்டைக்கோஸில் பாதி வெட்டி நம்ம எடுத்துக்கிறோம். பாதி தேவைப்படாது, காசு எடுத்துக்கிறோம். நல்லா அந்த முட்டைக்கோஸையும் வெங்காயத்தையும் நல்லா பிசைஞ்சிங்க. சரிங்களா? கருவேப்பிலையை நல்லா அந்த மாதிரி பிச்சு எடுத்துங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிச்சு போட்டுங்க. இஞ்சி பூண்டை நான் இடித்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? மல்லித்தலை இதையும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ பவுலை வச்சுக்கிறோம். முட்டைக்கோசு வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கி உடச்சி விட்டுங்க. சரிங்களா? இது மாதிரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு தேவையான சால்ட்டு. சரிங்களா? கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுங்க, போதும். கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் இதோட பொடிசாக நறுக்குனதை போட்டுங்க. மல்லித்தலை சரிங்களா, கொஞ்சம் போல் எடுத்துங்க. மல்லித்தலையும் இதோட போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு இடித்தது இதோட போட்டுங்க. சோம்பு சரிங்களா, கொஞ்சம் போல் சோம்பை மேலே தூவி விட்டுங்க. கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள். சரிங்களா? பெருங்காயத்தூள் போதும். அரிசி மாவு 1 2 3 டேபிள் ஸ்பூன். சரிங்களா? கடலை மாவு 1 2 3 4 5. சரிங்களா? மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனால் போட்டுங்க, போதும். மல்லித்தூள் 1 டீஸ்பூனு போதும். இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா அப்படியே கலரி விடுங்க. சரிங்களா? நம்ம கடலை மாவு பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப சேர்க்க வேண்டாம் கடலை மாவு. இது மாதிரி நல்லா பிரட்டி விட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? இப்படி சுற்றிலையும் ஊற்றிங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, போதும். இப்போ பிரட்டி விடுங்க. இது மாதிரி நல்லா. இப்போ அடுத்தது கடலை மாவு நம்ம சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். 1 2. இதை நல்லா பிசைஞ்சு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப கடலை மாவு சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நமக்கு அந்த வெங்காயமும் முட்டைக்கோசும் தான் வடையில் இருக்கணும். நான் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? நம்ம எடுத்து போடுறப்ப, வடை தட்டி போடுறப்ப நல்லா இப்படி பிடிச்சி இப்படி ஒரு விரலில் தான் நம்ம தட்டி போட போகிறோம். இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் சூப்பராக வரும். இப்போ மாவு இந்த கண்டிஷனில் வச்சுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாகிட்டானா லைட்டாக தண்ணி தெளித்து பாருங்கள். நல்லா சூடாகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், முட்டைக்கோசு வடைக்கு தேவையான மசாலாவை இப்போ எடுத்துக்கிட்டோம். கையை இந்த மாதிரி நனைச்சிக்கிட்டு அழகாக, ரொம்ப பெருசாலாம் பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி தட்டி ஒரே கையில் இப்படி எடுத்து இப்படி சைடில் போட்டு விடுங்க. சரிங்களா? கையை நனைச்சிட்டு போடுங்க.
அப்போ தான் நல்லா வரும். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், சின்ன சின்னதாக போடுங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். புதுசாக போடுற நீங்கள் கொஞ்சம் தெரிக்காமல் தூரமாக போடுங்க. நான் 4 நாளாக போட்டுக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுங்க. அப்படியே பரட்டி விடுங்க, கருக விட்டுறாதீங்க. சரிங்களா? ஒரு நடை இந்த முட்டைக்கோசு வடை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மனம் அவ்வளோ மனமாக இருக்குங்க, நல்ல ஒரு வாசனை. நல்லா இந்த கண்டிஷன் வந்ததும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? நல்லா வேகட்டும். சரிங்களா? இந்த கலர் இருக்கணும். இதே மாதிரி தான் எல்லாம் போட்டு எடுத்துக்க போகிறேன். குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சைடில் போடுங்க, உருண்டை பிடிச்சி அமுக்கி போடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு இந்த பண்ணிக்க வேண்டாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நீங்கள் கரெக்டாக அது மாதிரியே போடுங்க. சரிங்களா? அப்படியே போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம். அது மாதிரி ஆயில் வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம் சன்ஃப்ளவர் ஆயிலு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ரொம்ப கருக விட்டுறாதீங்க. சரிங்களா? அப்படியே கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துடணும். அந்த ஒரு பக்கோடாவுக்கு ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கோடா கலர் வந்ததும் எடுத்துடணும். சூப்பராக வந்துருச்சுங்க. என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த கலர் வரணும். சரிங்களா? இப்போ மாற்றிக்கிறோம். இதே மாதிரி அப்படி தட்டி விட்டு இறக்கி விடுங்க. இந்த மழை நேரத்தில் குளிரும் டயத்தில் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதே கலர் எடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். இதே கலர் எடுத்துங்க, கலர் மெயின். சரிங்களா? எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் தான் போட்டேன், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுறேன். பாத்திரத்துக்கு மாற்றி தான் உங்களுக்கு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த முட்டைக்கோசு வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த முட்டைக்கோசு வடை எப்படி இருக்கணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முட்டைக்கோசு வடையை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.